சொல்லியும் கேட்காம தேவையில்லாம சண்டை போட்டனால்தான் அந்த கர்ப்பம் கழிஞ்சிச்சுன்னு ஊருக்கே தெரியும். இது என்ன புது கதையா இருக்கு? ஓ, என் கூட சேர்றதுக்கு சத்யா உங்களை அப்படி சொல்ல சொன்னாலா? நீங்க விடுற அந்த கட்டுக்கதையை நான் நம்பணும். சரி, இதுக்கு என்ன சாட்சி இருக்கு? அதுக்கு நான் தான் சாட்சி. உன் குழந்தைய நீ கொன்னதுக்கு நேரடியான சாட்சி நானே தான். உன்னை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் சத்யா உன்னை காப்பாத்த வந்தா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ தான் கார்ல இடிச்சு கர்ப்பம் களைஞ்சதுன்னு தெரிஞ்சதும் சத்யா என்ன சொன்னா தெரியுமா? அவர் ஒன்னும் வேணும்ல அதை செஞ்சிருக்க மாட்டாரு. என்ன விட அவருதான் குழந்தை மேல ஊத்துரு. அவருக்கு தெரியாமதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவராலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவரால் சத்தியமா தாங்கிக்க முடியாது. குழந்தை நல்லபடியா பிறகணும்னு என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. குழந்தை இல்லாம போனதுக்கு அவர்தான் காரணம் தெரிஞ்சா அந்த குற்ற உணர்ச்சியில என்ன வேணாலும் நடக்கலாம். அவரு உயிருக்கே கூட ஆபத்த முடியல. அதான் சொல்றேன், இந்த விஷயத்தை யாராண்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா, இது சத்தியம். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பழிய தன் மேல போட்டுக்கிட்டு குற்றவாளியா அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. சத்யா உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சிருப்பா. இந்த டாக்டர் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னாங்க, இது அவங்களுக்கு பிறக்க முதல்ல கடைசி குழந்தைன்னு. அதை பத்தி கொஞ்சமாச்சு அக்கறை இருந்திருந்தா இப்ப என் குழந்தை எனக்கு இல்லாம போயிருக்குமா? போதுங்க, போதும். தயவு செஞ்சு என்னோட எதிரில நிக்காதீங்க. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளில போயிடுங்க. அவனுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட கர்ப்பம் கலையறதுக்கு நான் தான் காரணமா? நான் தான் குழந்தைய கொன்னுட்டேனா? நான் கொன்னுட்டு அவள் கொலைக்காரி அவள் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு
இவ்வளவு காரியம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லும் போது கூட அவன் என்கிட்ட உண்மை சொல்லலைங்க. கெட் அவுட்னு சொல்லிட்டேன். ஆனா அது தெரியாம அவளை எவ்வளவு காயப்படுத்திருங்க. இந்த மாதிரி தானே அவளுக்கும் குழந்தை மேல பாசம் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. சுயநலமா என்ன பத்தி மட்டுமே நினைச்சிட்டேன். இவ்வளவு கஷ்டத்தையும் நான் பண்ண கொடுமையையும் அவ சகிச்சுக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் மேல வச்சிருக்க காதல், அன்புதாயா. நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு என் மேல வெறும் பாசத்தை மட்டுமே காட்டியிருக்கான். அது தப்பாயா? நான் தான் செஞ்சேன். ஆனா அவன் நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறைச்சு என் மேல வெறும் பாசத்தை மட்டும் தான் கொட்டினான். அதை கூட புரிஞ்சிக்காம சத்யா உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்கா. தன்னை பத்தி ஒரு நாளும் கவலைப்படல. அன்னைக்கு பார்க்ல பார்த்தப்ப கூட என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ ஏமா அமைதியா இருக்க? அது நந்து போச்சு தாத்தா, விட்டுருங்களா? எனக்காக என் ரவுடி பேபி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் ஒருத்தனுக்காக அவளையே தியாகம் பண்ணிட்டாங்க. அவ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அந்த உண்மையை என்கிட்டயே சொல்லி இருக்கலாம். உன் குழந்தைய அழிச்சிட்டான்னு சத்யா மேல வெறுப்ப காமிச்ச. உன்னையே குழந்தைய நெஞ்சில சுமந்தவளுக்கு அதை சொல்லி காட்ட மனசு வருமா? அதான் உங்ககிட்ட இருந்து அவ மறைச்சிட்டா. இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு சத்யா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருந்தேன். சத்தியத்தை நான் இன்னைக்கு மீறிட்டேன். அதுக்கு காரணம் உண்மை தெரிஞ்சா சத்யாவை நீ புரிஞ்சுப்ப. அவளோடு சேர்ந்து வாழ்வேன்னு நம்பிக்கை தான். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. அவ வாழ்க்கை நான் அழிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் முகத்தை எப்படி பார்ப்பேன்?
அவன் முன்னாடி நான் எப்படி நான் நிப்பேன்? அப்படி நினைக்காதப்பா. உண்மை தெரியாம நீ அவளை கஷ்டப்படுத்தின அப்பவே உன் மேல பாசமா இருந்தா. இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்னு சொன்னா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. சீக்கிரம் போப்பா. உன்னையோட அவளுக்கு உலகம் வேற எதுவும் இல்லை. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. பார்த்து போயிட்டு வா. நான் இப்ப போய் என்னோட பேபியை பாக்குறேன். சரிப்பா, நீ போய் சத்யாவை பாருப்பா. பாக்குறேன். வரையா? போப்பா. வரேன். எல்லா ரிப்போர்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலயும் சத்யாவால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. குழந்தை பிறந்தா சத்யா பிரபு சேர்றதுக்கு ஓகே தானான்னு எங்களை கேட்டியே. இப்ப குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ற? அவ என்னங்க சொல்லுவா? குழந்தை இல்லனா இன்னொரு கல்யாணம் பண்றது இந்த உலக வழக்கம் தானே. சத்யா, சொல்லு சத்யா. மாமா, எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் போல இருக்குது. ஏதாவது வெளியூர் ஷூட்டிங் இருக்குதா மாமா? நான் போலான்னு இருக்கிறேன். சத்யா, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுனதே இல்லையே. எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஒதுங்காதவளாச்சே. இப்ப நீ ஏன் இப்படி சொல்ற? சொல்ல வச்சிருச்சு மாமா. சத்யா, சத்யா, அழாதம்மா. அங்க என்ன நடந்துச்சு? சத்யா, இவ்வளவு நடந்திருக்கே, அதை ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஜெயிஸ்டா சந்தோஷமா சொல்லலான்னு இருந்த மாமா. அதான் சுக்குநூறா நான் தோத்துட்டேனே மாமா. சத்யா, சொன்னா கேளு, அழாதம்மா. சத்யா, நீ தோத்துட்டதா சொன்னாலும் நான் நம்பிடுவேனா? என் சத்யா எப்பவுமே தோக்க மாட்டா. தைரியமான பொண்ணாவா. இப்ப நீ அழுவுறது கூட டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்துருச்சேன்னு இல்ல, எங்க பிரபுவை இழந்துருவோமோன்ற பயத்தினாலதான். ஏன்னா பிரபு மேல உனக்கு அவ்வளவு காதல். காதலுக்கு ஏது சத்யா வெற்றி தோல்வி எல்லாம்? நீ என்னைக்கு இருந்தாலும் பிரபுவோட சேர்ந்து ஒன்னா வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை ஒழிஞ்சிச்சு மாமா. என்னால முடியல. மனசுலாம் தளர்ந்து போச்சு மாமா. நான் பழச மறந்தாகணும். ரொம்ப தூரம் தள்ளி புது இடத்துல புது ஜனங்களோட புது சூழ்நிலையில நான் இருந்தாதான் நான் அழறதையே நிறுத்துவேன். மாமா, எங்கேயாவது தூரமா ஷூட்டிங் இருந்தா சொல்லுங்க மாமா. நான் உடனே போகணும். சத்யா, உன் மனசு எனக்கு புரியுதுமா.
நான் இப்ப வெளியூர் ஷூட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். வர்றதுக்கு 10 நாள் ஆகும். நீ அங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிரு வா. சரி மாமா, நான் இப்பவே கிளம்புறேன். சாலிகிராமம் வந்துரு. யூனிட் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். இதோ வந்துடுறேன் மாமா. அமுல் பேபி, எனக்கு உன்னோட ஒன்னார பாக்கியம் போட்டோல மட்டும்தான் கிடைக்கும் போல இது. போறது அமுல் பேபிக்கு தெரியாது. அவன் வந்து பார்த்து என்ன தேடினானா அமுல் பேபிக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இந்த விட்டு போறேன். நீ விரட்ட நினைச்சப்பெல்லாம் நான் போகாம இடம் பிடிச்சேன். ஆனா இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு குட்டி அமுல் பேபியை பெத்து உன் கையில கொடுக்கலான்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். அது ஒரு நிறைவேறாத பேராசையாவே போயிடுச்சு. இனி இந்த வீட்டுல உன் எதிரில வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஒரு ரூம்ல வந்து படுகிறேன்னு டார்ச்சர் கொடுக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். கொஞ்ச நாள் வெளியூர் ஷூட்டிங்காக போறேன். ஷூட்டிங் எந்த ஊர்லன்னு கூட நான் கேட்கல. ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கணும்னு மட்டும் என் மனசு ஆசைப்படுது. நான் வரேன் பேபி. பாய். சத்யா, எங்க போற? ஒரு வேலையா போறேன். வேலைக்கு நீ பேக் எடுத்துட்டு போக மாட்டியே? அது வெளியூர்ல வேலை, அதான். ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்லையே, அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. சரி, நீ போறேன்னு பிரபு மாமா கிட்ட சொல்லிட்டியா? எல்லாத்தையும் எழுதிட்டேன். சொல்லிட்டேன். எப்ப திரும்பி வருவ? எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல.